ஆடி மாதம் ஒரு தாய் போல அணைத்துக் கொள்ளும் மாதம். ஆனா இந்த மாதத்திலே ஒரு தேவி பிறந்தார் தெரியுமா? அவள் பெயர் கோதை. குளிர்ந்த தூய துளசியில் பிறந்தாள். கோவில் தோப்பில் ஒரு சின்ன குழந்தையா கிடந்தாள். பெரியாழ்வார் அவரை வளர்த்தார். ஆனா அந்த பாப்பா சாதாரண பிள்ளை இல்ல. அவள் மனசு முழுக்க ஒரே பக்தி, ஒரே ஆசை, பெருமாளை மணந்துக்கணும். மாலை புனைந்தாள். அந்த மலர் மாலை பெருமாளுக்கு தரப்படணும் என்று ஆசைப்பட்டாள். அடிக்கடி தானே அணிந்து பார்த்தாள். பெருமாள் கோபிக்கல, பாசத்தோட ஏற்றுக்கொண்டார். ஏனென்றா அந்த மாலையிலும் அவளின் பரிசுத்த மனதிலும் இருந்தது பக்தியின் வாசனை. ஆடி மாதம் பூரம் நட்சத்திரம். அந்த நாளே ஆண்டாள் நாச்சியார் பிறந்த நாள். அன்னைக்கு கோவில்கள் மலர்களால் அலங்கரிக்கப்படுது. பெண்கள் மஞ்சள் குங்குமம் சமர்ப்பிக்கிறாங்க. ஆனந்தமா பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமா நடைபெறுது. அந்த திருக்கல்யாணத்தை கண்டு பார்க்க தேவர்களும் வருவாங்க. ஆண்டாள் நாச்சியாரை போல் பக்தியோட வாழ்ந்தா பகவான் வரதையாகி வந்து நம்மையே மணந்துக்குவாராம்.